Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா பொருணை அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதல்வர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் கவர் ஆகும். ஸோ அந்த பழைய கால அந்த தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை காட்சியகம் படுத்துறதுக்காக தான் இந்த பொருணை அருங்காட்சியத்தை வந்து திறந்து வைக்கப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பொருணை அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லும்போது பொருணை நதி பாயக்கூடிய அந்த இடம். ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இந்த தாமிரபரணி அல்லது பொருணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதியானது பாயும். ஸோ இதுல அமைந்த அந்த நாகரிகத்தை கண்டுபிடிப்பதற்காக தான் திருநெல்வேலி மாவட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை உள்ளிட்ட இடங்களை வந்து தொல்லியல் களமா தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழங்கால தமிழர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை நாகரிகத்தை அதுல கிடைக்கக்கூடிய பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சி செய்து எடுத்து இந்த பொருணை அருங்காட்சியத்துல வந்து மக்களுக்கு பார்வைக்காக வைக்கப்படும். ஸோ இந்த ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லும்போது 1000 BC இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த அரண் பரியல் வந்து இங்க நிறைய கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ முதலாக இந்த ஆதிச்சநல்லூர் இடத்துல வந்து அந்த பழங்கால நாகரிகம் இருந்ததே முதலாக 1876ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிறவர் தான் முதலாக இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து ஜெர்மனிக்கு கொண்டு போயிருப்பாரு. ஸோ இங்க கிடைக்கப்பட்ட நிறைய பொருட்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஜெர்மனியில இருக்கக்கூடிய பெர்லின்ல வந்து காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொருணை அருங்காட்சியத்தை நிறுவதன் வாயிலாக மக்களுக்கு வந்து நம்ம முன்னாடி இருந்த அந்த முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன திங்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க, ஸோ அவர்களுடைய நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளால அறிந்து கொள்ள முடியும்.